இது வரைக்கும் கமலை வந்து பல கெட்டப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். பல படங்களில் பல மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு இது வரைக்கும் போடாத ஒரு கெட்டப்பை நம்ம பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப தேடி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி தேடி கண்டுபிடிச்சி பலவித கெட்டப்புகளை இதில் போட்டிருக்காங்க. முக்கியமாக ஒரு பெரிய மீசையை வச்சுட்டு வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ஒரு பிரமிப்பை தருகிற படமாக இது இருக்கும்னு தோணுது. அரசியலில் அவர் எப்படி போயிட்டார், ஆனால் திரைத்துறையை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு முதலமைச்சருங்கிறத நிரூபிச்சிட்டார். திரைத்துறையை பொறுத்தளவுக்கு நான் தான் டாப்புங்கிற இடத்துல அவர் இருக்கார் அந்த நடிப்பில். இன்னொரு புறம் கமல் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இன்னும் அந்த சர்ச்சை ஓயலை. கள்ளக்குறிச்சியில் போய்த்து பேசிட்டு வந்த விவகாரம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ஒரு பசப்பு வார்த்தை. நீங்கள் கமலஹாசனை போய் நீங்களும் நானும் பார்த்துட முடியுமா? முதல்ல எங்கேயோ இருந்தோ கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்பி வர்றவங்க பார்க்குறத விடுங்க, நீங்களும் நானும் பார்த்துட முடியுமா? அடுத்தடுத்து அஜய் சாருடைய ஃபோட்டோ அண்ட் அந்த விடாமுயற்சி ஷூட்டிங் மறுபடியும் தொடங்கியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார், பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். வழக்கம் போல் என்ன பெருசாக வீடியோ போட்டுற போகிறாங்க. அவர் காரில் வேகமாக போவார், ஒன்று கீழே விழுவார், இல்லைன்னா அந்த காரு வேகமாக. இது ரெண்டு தான் நடக்க போகுது. ஒருத்தருடைய பிறந்த நாள் சந்தோஷமாக கொண்டாட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு இந்த ஸ்டில்லை வெளியிட்டா என்ன குறைஞ்சி போக போகுது? இப்போ விஜய் அரசியலுக்கு போயிட்டார், என்ன பண்ணுவார் அஜித்? அவர் ஒரு அறிக்கை கொடுத்தா நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சு அந்தணன் சார். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். இந்தியன் 2 ட்ரைலர் வந்திருக்கு, டீசர் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? ஏன்னா இந்தியன் 2 படத்திற்கு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல வருடமான ஒரு போராட்டம். இந்த படம் தொடங்குலேருந்தே பல சிக்கல், பல உயிர்களை பலி வாங்குச்சு. அண்ட் இறந்த பலரை படத்துலையும் காமிச்சிருக்காங்க. டீசர் எப்படி சார் இருக்குது? நிஜமாக ரொம்ப அல்டிமேட்டான டீசர் தான். இதுவரைக்கும் அந்த படத்தின் மீது இருந்த ஒரு அவநம்பிக்கையை இந்த படம் வந்து இந்த ட்ரெய்லர் வேறு மாதிரி மாற்றிருக்கு. அது வந்து முதல்ல அந்த படக்குழுவினருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லணும். இன்னொன்று, பொதுவாகவே ஒரு 5, 6, 7 வருஷம் ஒரு படம் கடந்து வந்ததுன்னா தெரியும், அது அங்கங்கே பழசாக தெரியும், இது எதுக்கு தேவையில்லாமல் விடுறாங்கங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வரும். ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே இது பழைய நெடியே அடிக்கலை. இத்தனை வருஷமாக எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எங்கேயுமே தெரில. அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி கமலுடைய பல்வேறு அவதாரங்கள் அது வந்து இந்த படத்தில் பெரிய மெயின் விஷயமாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் கமலை வந்து பல கெட்டப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். பல படங்களில் பல மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு இது வரைக்கும் போடாத ஒரு கெட்டப்பை நம்ம பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப தேடி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி தேடி கண்டுபிடிச்சி பலவித கெட்டப்புகளை இதில் போட்டிருக்காங்க. முக்கியமாக ஒரு பெரிய மீசையை வச்சுட்டு வராரு. அந்த வர்மக்கலை இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ஒரு பிரமிப்பை தருகிற படமாக இது இருக்கும்னு தோணுது. அப்புறம் கரெக்டாக கமல் பேசும்போது காலையில் அந்த சந்திப்பில், ஆமாம், கமல் பேசும்போது அழகாக கொண்டு வந்து கனெக்ட் பண்ணார். இப்போ அரசியல்வாதிகளுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும்போது, இந்தியன் எடுக்கும்பொழுது எவ்வளவு லஞ்சமும் லாவண்யமும் இருந்துச்சோ அது இன்னமும் தொடருது. ஏன்னா அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த படம் உங்களோட கனெக்ட் ஆகாதுங்கிற விதத்தில் அவர் பேசினார். ஸோ அந்த அளவில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த 2K கிட்ஸையும் இந்த படம் ரசிக்க வைக்கும்னு நான் நம்புகிறேன். கமல் சொன்ன இந்த வார்த்தைகள்லேருந்து ஒரு கேள்வி. அவர் அப்போ நடிகராக இருந்தார், அதை சொன்னார், ரைட்டு. இப்போ அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கார். அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது அரசியல் கட்சியையும் சேர்த்து விமர்சித்து படத்தில் கொண்டு வராரு. இதை எப்படி சார் மக்கள் ஏற்றுப்பாங்க? இப்போ உள்ள கமல் சொன்னது தானேங்க இந்த கருத்து. இதை மக்கள் அரசியல்வாதிகள் மாறலைங்கிறத இப்போ சொல்கிறாருல்ல, அது அவரையும் சேர்த்து தானே சொல்கிறாரு. இல்லை, அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு வந்தவன் தான் நான் ஒரு பலமுறை சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவர் அதில் வந்து எவ்வளோ வெற்றி அடைந்தார், தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனால் இந்த லஞ்சத்தை ஒழிப்பேன், நாடு வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி வந்தவர் தான் அவர். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு அவருக்கே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக மெர்ஜாகி என்னென்னவோ ஆகி அரசியலில் அவர் எப்படி போயிட்டார். ஆனால் திரைத்துறையை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு முதலமைச்சருங்கிறத நிரூபிச்சிட்டார். திரைத்துறையை பொறுத்தளவுக்கு நான் தான் டாப்புங்கிற இடத்துல அவர் இருக்கார் அந்த நடிப்பில். இப்போ எப்பவுமே இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிறதுக்கு நிறைய சண்டை வரும் சார். ஆனால் அந்த உலக நாயகன் யார் அடுத்துங்கிற ஒரு கேள்வியே இல்லாமல் இன்றளவும் தக்க வைக்கணும். இந்த படத்திற்காக ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. ரொம்ப 4 நாள் ரோப்லேயே தங்கி கஷ்டப்பட்டார் அப்படின்னு சங்கர் நிறைய சொன்னார் சார். இந்த வயசுலையும் இந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்காரு கமல் சார். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதுதாங்க பெரிய ஆச்சரியம். இப்போ மனுஷன் ஓடிட்டே இருக்கணும், கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடிட்டே இருந்தால் தான் அது நதி, தேங்குனா சாக்கடை. அதை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிற கமலும் ரஜினி. இப்போ அவங்க வயதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு ஓட்டம் ஓடுறாங்கல்ல. இப்போ அடுத்த தலைமுறை ஓட மாட்டேங்குது. பல பேர் அப்படியே வந்து தேங்கி என்ன கேட்டாலும் இதான் பண்ணிட்டோமே, அதான் பண்ணிட்டோமே, போர் அடிக்குது, நடித்து போர் அடிக்குதுன்னு சொன்னவங்களாம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் அப்புறம் வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சவங்களாம் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் பார்த்து நிஜமாகவே வந்து மற்றவர்கள் கற்றுக்கணும். அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. கமல்லாம் வியப்பின் எல்லை. அவர்
ஓகே சார். இப்போ இந்த இந்தியன் 2 படத்தின் மீது தான் மொத்த எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு இருக்கவில்லையே ப்ரொடக்ஷன் சைடில் இருக்குது சார். ஏன்னா லைக்காவுக்கு இந்த படம் பெரிதளவில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வருமானத்தின் அடிப்படையிலங்கிற போது இந்த படம் வந்து ஜெயிலருடைய வசூலை தாண்டும். அதை தாண்டி ஒரு 1000 கோடி ரூபாய் வசூலித்த முதல் படமாக தமிழ் படமாக இது மாறுங்கிற ஒரு பேச்சு இப்போ இருந்தே வர ஆரம்பிக்குது. அதற்கான சாத்தியங்கள் இருக்கதா பார்க்குறீங்களா சார்? இல்லை, எப்போவுமே கணிப்புகள்ங்கிறது அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி அது வந்து பெருமளவு ஜெயிச்சதில்லை. அதனால் இது 1000 கோடி 2000 கோடிங்கிறதெல்லாம் அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத பொறுத்து தான். முன்னாடியே நம்ம எந்த முடிவுக்குமே வரக்கூடாது. அது வந்தாலும் தப்பு. அந்த அளவோடு தான் இந்த படத்தையும் நான் பார்க்குறேன். ஆனால் நிச்சயமாக வந்து நாளே இந்த படத்தை பார்த்துணுங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த படம் நிச்சயமாக கிரியேட் பண்ணும். அதை மேலும் தூண்டுவதற்காக தான் இவங்க எல்லாமே ப்ரொமோஷனுக்கு போகிறாங்க. இப்போ அஜித்தெல்லாம் வந்து எதுக்குமே வரமாட்டேங்கிறாரு. விஜய் கூட சில நேரங்கள் ஆடியோ லான்ச்சோட என் கடமை முடிஞ்சிடுதுன்னு போயிடுறாரு. ஆனால் எல்லா இடங்களுக்கும் நான் வருவேன், ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுவேன், இந்த படத்தை கொண்டு போய் கடைகோடி மக்களுக்கும் சேர்ப்பேங்கிற விஷயத்தில் கமல் நிற்கிறார்ல. இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் மும்பையில் நடந்துகிட்ருக்கு. அதற்கப்புறம் இந்த இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் பண்ண போகிறாங்க, மலேசியாவில் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து இந்த ப்ரொமோஷனை அவங்க ரிலீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாருல்ல. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கோடியை ரீச் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. பட் அதை நோக்கிய ஒரு பயணமாக அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். இவங்க அதற்கான முயற்சியில் இருக்காங்க. மறைந்த விவேக் சார், மனோபாலா இவர்களெல்லாம் சிறு சிறு காட்சியில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அந்த படம் ஷூட் போயிட்டு இருந்தது சார். இந்த ட்ரிபியூட் எப்படி சார் பார்க்குறேன்? நிச்சயமாக இப்போ விவேக்கு, மனோபாலா, அப்புறம் நெடுமுடி வேணும்லாம் ட்ரெய்லர்லேயே ஒரு 2 மணி நேரத்தில் அவர் வராரு. அசகாய சூரன் நடிப்பில் அவர் அந்த குரலெல்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து இப்போ இன்னும் என்னென்ன வித்தைகள்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல, அவ்வளவு ஆப்டாக பொருந்துது. அதுவும் விவேக்கெல்லாம் வந்து நம்ம அவர் இறந்த பிறகு அவரை ரொம்ப மிஸ் பண்ணோம். இருக்கும்போது வந்து அவருடைய அருமை நமக்கு தெரியல. இறந்த பிறகு அடடா எப்பேற்பட்ட கலைஞன் அவர் அப்படின்லாம் நம்ம பல சினிமா காட்சிகளை பார்த்தெல்லாம் வியந்துகிட்டு இருந்தோம். பட் இது வந்து ரொம்ப காலம் ஆச்சு எடுத்து அதே ஃப்ரெஷ்னஸோட விவேக்கை மறுபடியும் பார்ப்போம் சார். இங்கிட்ட ஒரு வழியாக இந்தியன் 2 ட்ரெய்லரை கொண்டாடிட்டு இருக்கோம் சார். இன்னொரு புறம் கமல் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இன்னும் அந்த சர்ச்சை ஓயலை. கள்ளக்குறிச்சியில் போய்ட்டு பேசிட்டு வந்த விவகாரம் அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கமல் வந்து கள்ளக்குறிச்சி ஒரு அரசியல் தலைவராக போய் தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஓட்டின் மீது தான் நோக்கம் இருக்கே தவிர சரி தவறு நியாயம் அநியாயம் இதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இறந்தவர்கள் யாரோ ஏதோ நாட்டுக்காக பெரிய சேவை செஞ்சு இறந்தவர்களானா இல்லை, சட்டவிரோதமான ஒரு செயலை செஞ்சு செத்தவங்க. அவங்கள நீங்கள் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வது போகிறதுங்கிறதெல்லாம் நிஜமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். போனவங்க சும்மா இல்லாமல் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் கமல் வந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இந்த மது குடிப்பவர்களை வந்து அதுலேருந்து மீட்பதற்கான மையங்கள் நிறையா வரணும்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து இந்த அரசு கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதை வலியுறுத்தி சொல்லணும்னு நினச்சாருன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை உதயநிதிட்ட அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போவே சொல்லலாம், நாடு இப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து பல இடங்களில் இந்த மையங்களை திறங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். அல்லது முதலமைச்சரை சந்தித்து ஒரு மனுவாவது கொடுக்கலாம், ஒரு அரசியல் தலைவராக இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் மது ஒழிப்பு மையங்களை வைக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம். பட் அவர் போகிற போக்கில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் சொன்னது தான் பெரிய கொடுமை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ஒரு பசப்பு வார்த்தை அது. நீங்கள் கமலஹாசனை போய் நீங்களும் நானும் பார்த்துட முடியுமா? முதல்ல எங்கேயோ இருந்தோ கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்பி வர்றவங்க பார்க்குறத விடுங்க, நீங்களும் நானும் பார்த்துட முடியுமா? அப்போது அந்த இடத்தில் இருப்பவர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை வந்து பாருங்கங்கிறது எவ்வளோ பெரிய போலித்தனமான வார்த்தை. அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி யார்ட்டையுமே கொடுக்காதீங்க. நீங்கள் யார் எப்பேற்பட்டவர் உங்களை எப்படி சந்திக்க முடியுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கேயோ இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், கமல் சார் சொல்லிட்டாரு, நம்ம போய் நேராக கமல் சார் வீட்டுக்கு நின்னோம்னா கதவை திறந்து வா தம்பின்னு உட்கார வச்சு காலை சோறு போட்டு பை நிறைய பணத்தை வச்சு அனுப்பி விடுவாருன்னு அவன் நினச்சிட்டு வருவான். இங்கே வந்து சிக்கி சின்ன பின்னமாயி சீரழிஞ்சவன் திரும்பி போகிறதெல்லாம் பெரிய துயர கதையாக மாறிடும். ஸோ அதனால் ஒரு தவறான வாக்குறுதியை கொடுக்காதீங்கிறது தான் நம்முடைய. இன்னொரு புறம் விஜய் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு கோட் டீசர் வந்துச்சு. அதே சமயம் அஜித் சாருடைய ஃபோட்டோக்களும் நிறைய ரிலீஸ் ஆச்சு. அடுத்தடுத்து அஜித் சாருடைய ஃபோட்டோ அண்ட் அந்த விடாமுயற்சி ஷூட்டிங் மறுபடியும் தொடங்கியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார், பார்த்தீங்களா? பார்த்தேன். வழக்கம் போல் என்ன பெருசாக வீடியோ போட்டுற போகிறாங்க. அவர் காரில் வேகமாக போவார், ஒன்று கீழே விழுவார், இல்லைன்னா அந்த காரு வேகமாக, இது 2 தான் நடக்க போகுது. வேறு என்ன அஜித் வந்து
வேறு ஏதாவது காட்ட போகிறாங்களா இங்கே? சார் இந்த வயதிலையும் ரசிகர்களுக்காக உயிரை பணயம் வச்சு சார் வேறு யாரும் பண்ணலையா? ரசிகர்களுக்காக உயிரை பணையம் வைக்கலையா? அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு படம்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வெறும் வந்து கார் ஓட்டுறதும் பைக் ஓட்டுறதும் தலைகீழே கவுந்துட்டு விடுறதும் தான் படமா? வேறு ஒன்றும் கிடையாதா? இப்போ எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பதிவு, இதை விட்டா எங்கேயாவது பிரியாணி கிண்டி பிரியாணி போட்டார் அப்படின்னு ஒரு பதிவு. இது ரொம்ப பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அலுப்பாக இருக்குது. அதை தாண்டி இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த மலிவான யுத்தம் இருக்குல்ல, அது முதல்ல நிறுத்தணும். ஒருத்தருடைய பிறந்த நாள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? விட்டுருங்க. 2 நாள் கழித்து இந்த ஸ்டில்லை வெளியிட்டா என்ன குறைஞ்சி போகுது? ஒரு நாள் முழுக்க விஜயே இருந்துட்டு போட்டுமே சோசியல் மீடியாவில். அதே மாதிரி விஜய்க்கும் நான் சொல்கிறேன், அஜித் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்களேன், ஒரு நாள் முழுக்க அவர் இருந்துட்டு போட்டுமே, நீங்கள் மறுநாள் வெளியிடுங்க அல்லது அதுக்கு மறுநாள் வெளியிடுங்களா. அதே நாளில் அது வந்து அடுத்த 2வது நிமிஷம் நான் ஒன்று வெளியிடுவேங்கிறது இது ரொம்ப மலிவான யுக்தியாக இருக்குது. இந்த ரசிகருடைய மோதலை வந்து இவங்க ரொம்ப விரும்புகிறாங்களா சார்? அதான் இந்த கீரியும் பாம்பையும் காமிச்சிட்டே இருந்தால் தானே கூட்டம் சுற்றி நிற்கும். இதுதானே காலகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாக்டிக்ஸை தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு போயிட்டார், என்ன பண்ணுவார் அஜித்து? அவர் ஒரு அறிக்கை கொடுத்தா நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுக்க முடியுமா? இல்லைன்னா வாங்க அரசியலுக்கு வாங்க, 2 பேரும் மோதிக்கிட்டு தனித்தனியாக போய் சின்ன பின்னமாவுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு 15% வாக்கு தான் நீங்கள் ஆளுக்கு பிரிச்சுக்கிறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளையாக விஜய் வந்து ஏதோ அவர் வேறு திட்டம் வச்சுருக்கிறார், கூட்டணிங்கிறாரு, அது இதுங்கிறாரு, பல பேர் அனுசரித்து போகணுங்கிற பிளான்லாம் போட்டிருக்கிறாரு. அதனால் அவருடைய லட்சியத்தை நோக்கி அவர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெயிப்பாரான்னு நான் இப்பவும் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் நீங்கள் வந்து 2ஆக பிரிச்சுட்டு அடிச்சுக்கிங்களேன். சினிமாவில் தான் அடிச்சுப்போன்னு கிடையாது, இல்லை அரசியலுக்கும் வாங்க அடிச்சுக்கிங்க, நல்லாயிருக்கும். இதே எப்படி இப்போ விடாமுயற்சி ஷூட் வந்து திருப்பி ஆரம்பிச்சிருச்சுங்கும் போது அந்த படம் இருந்து நீங்கள் சொன்னது போல் தீபாவளிக்கு வந்துருமா சார்? கண்டிப்பாக வருது, உறுதியாக வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்தை 75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க எப்போ வாங்கினாங்கன்னா, விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது இல்லையா, அப்போ வாங்கினாங்க. எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க? அதுக்கப்புறம் டைரக்டர் மாறினார், ஷூட்டிங் நின்றுச்சு, என்னென்னவோ பஞ்சாயத்து. இப்போ கடைசியாக அவங்க கூப்பிட்டு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அக்டோபர் 31 தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஒரு நாள் தள்ளினா கூட அக்ரிமெண்ட் கேன்சல்ன்ட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அஜித் நடித்தாலும் சரி, மகிழ் திருமேனி படத்தை முடித்தாலும் சரி, அரையும் குறையுமா இருந்தால் கூட சட்டிலேருந்து இறக்கி வச்சுருவாங்க. வேறு வழியே கிடையாது. தீபாவளிக்கு வருது. ஆனால் அப்படி அவசரமாக எடுக்கக்கூடிய ஒரு படமாக மாறும்பொழுது அந்த படம் நினைத்த மாதிரி வருமா சார்? என்ன நீங்கள் வந்து பாசமலர் எடுக்க போகிறீங்க, பாலும் பழமும் எடுக்க போகிறீங்க, ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க போகிறீங்க. இது என்ன 100 வருஷத்துக்கு பேசப்படுற படமா, இல்லை 50 வருஷத்துக்கு பேசப்படுற படமா? ஒரு படத்தை எடுத்து வியாபாரம் பண்ண போகிறீங்க. அஜித்துங்கிற ஒரு பேருக்கு அது பிஸ்னஸ் ஆக போகுது, அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு அவ்வளவு மெனக்கடலுங்கிற? அவ்வளோ சிரமம் தேவையில்லை இந்த கதையிலுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான். நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார். நன்றி.